ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலும் இந்த தீர்க்க தரிசன சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை நாகுமின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டிலிருந்து. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. மூன்றாவது ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி எழுதுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2 அதிகாரம் 19வது வசனத்தையும் நான் கூடவே இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த கால வேளையில் ஏதோ ஒரு மன சஞ்சலத்தோடு, வேதனையோடு, கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். நான் கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் அல்லது ஆண்டவருடைய அடைக்கலத்துக்கு கீழே தானே நான் வந்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டல்லவா? ஆனாலும் நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவும் ஒளிந்து போகும் என்கிற வேத வசனத்தின்படி நான் இன்னும் குறைவற்றவனாயிருக்கிறேனே, மன சஞ்சலத்தோடு இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறேனே, நாளைய தினத்தை குறித்த ஒரு கவலையோடு இருக்கிறேனே, பிள்ளைகளை குறித்த, எதிர்காலத்தை குறித்த பலவிதமான சஞ்சலத்தோடு கூட நான் இருக்கிறேனே. கர்த்தரை அறிந்திருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறேன், திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியங்களை நான் தாங்குகிறேன். ஆனாலும் தேவன் என்னை மறந்து விட்டாரோ, என்னுடைய காரியங்கள் இன்னும் சில கைகூடி வர முடியாமல் இன்னும் நான் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு இருக்கிற அங்கலாய்ப்போடு கூட நீங்க இந்த காலை வேளையிலே இருக்கலாம். ஆனால் வேதம் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2:14, தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஐயா, கண்மலையாகிய அவர் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதே அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிற தேவன். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு அருமையான சகோதரன் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையிலே, அது மகப்பேறு குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனை, அந்த பெரிய மருத்துவமனையிலே தன் மனைவியை சேர்த்து பிரசவத்திற்காக பிறக்க போகிற பிள்ளை என்ன பிள்ளை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சற்று தாமதமாகும் என்று சொன்ன உடனே வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தை எடுத்து வீட்டுக்கு அவர் கடந்து செல்லும் பொழுது அவருக்கு தகவல் வருகிறது, குழந்தை பிறந்திருக்கிறது உங்கள் மனைவிக்கு என்று சொல்லி. உடனடியாக வீட்டை பூட்டிவிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஓடோடி வந்தார். அது பெரிய மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை. ஆகவே பிறந்த குழந்தைகளுக்கென்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்பொழுது பிறந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர் வந்தவுடனே பார்த்தா 36 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் அவரை அழைத்து கொண்டு போகிறார். அப்படியே ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு 36வது பிள்ளை வந்தவுடனே இதுதான் என்னுடைய பிள்ளை என்று அவருடைய உள்ளுணர்வு உள்ளம் பொங்கினதா. அந்த பிள்ளையை அப்படியே எடுத்து ஆரவாரத்தோடு முத்தமிட்டாராம். அதை கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி
உங்களுடைய பிள்ளை கரெக்டா அந்த 36வது நம்பர், அந்த டோக்கன், அதுதான் அவருடைய பிள்ளை. பாருங்க, இந்த தகப்பனுக்குள்ளே இருந்த அந்த உள்ளுணர்வு, இதுதான் என்னுடைய பிள்ளை என்று அந்த உள்ளுணர்வு காட்டுகிறது. அந்த பிள்ளையை ஆற தழுவி எடுத்துக்கொள்கிறார். அந்த நர்ஸ் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உண்மைதான், இதுதான் உங்க பிள்ளை. எனக்கு அருமையானவர்களே, அதுதான் தேவன் தம்முடையவர்களை அறிவார். ஆண்டவரும் அப்படித்தான். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே, மகளே, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் தன்னை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவர்தான் அரணான கோட்டை. அவர் நல்லவர், தம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடையவர்களை அறிவார். ஆண்டவர் தம்முடையவர்களை அறிவார் என்று சொல்லும் பொழுது, இந்த காலை வேளையிலே 3 விதத்திலே உங்களோடு கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக எப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அறியலாம், நம்ம எப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர் எப்படியெல்லாம் எதிலெல்லாம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக தேவன் தம்முடையவர்களை அறிவார் என்று சொல்லும் பொழுது, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட பார்க்க முடியும். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை அறியவில்லை, நான் உங்களை அறிந்து கொண்டேன். இந்த உலகம் எப்படி தெரியுமா? என் பிரதர் என்ன கண்டு கொள்ளல, என் சிஸ்டர் கண்டு கொள்ளல என்று நீங்க சகோதர சகோதரிகள் நீங்க கேட்கும் பொழுது, நீ என்ன கண்டு கொள்ளல, நீ நானும் ஒன்று கண்டு கொள்ளல. இதுதான் உலகம் தரக்கூடிய பதில். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதை போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எந்தெந்த விதத்தில் அறிகிறாராம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். தேவன் தம்முடையவர்களை அறிவார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது ஆண்டவர் தம்முடையவர்களை எப்படி அறிகிறாராம்? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியும் 43ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அவர் இப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை சிருஷ்டித்தவன். என் மகனே மகளே, உன்னை சிருஷ்டித்தவன், தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை சிருஷ்டித்தவன், உன்னை உருவாக்கினவன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசேக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததப்பா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அல்லவா. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த மோசே தன்னுடைய மாமனாகிய எத்திரோவினுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் தங்கியிருக்கிறார். 40 முடிகிறது. 80வது வயதிலே, அதற்கு முந்தின 40 வருடம் அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இளவரசனை போல சகல சாஸ்திரங்களிலும் சகலவிதமான ஞானத்திலும் அவன் சிறந்தவனாக இருந்தவர். ஒரு காலகட்டத்திலே அவர் அங்கிருந்து ஓடி தப்பி மீதியானுடைய தேசத்திலே அவருடைய மாமன் எத்திரோவினுடைய வீட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். 80 வயது. அந்த நேரத்திலே முச்செடியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். ஓரேப் என்கிற பர்வதம், வனாந்தரத்துக்கு பின்புறம் உள்ள ஓரேப் என்கிற பர்வதத்திலே அவன் வரும் பொழுது முச்செடி எரிகிறது. இது என்ன அற்புத காட்சி! ஆனால் முச்செடி வெளிச்சமாக இருக்கிறது, எரிகிறது. அந்த முச்செடி கருகவில்லை.
இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கட்டும் என்று வரும் பொழுது ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, மோசே மோசே. 40 வருடங்கள் முடிந்ததற்கு பிறகு 80 வயது ஆகிறது. மோசே மோசே என்று 2 முறை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக? அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும், வா, இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக உன்னைத்தான் இந்த 80வது வயதிலே தெரிந்திருக்கிறேன் அப்பா, நீ வா என்று சொல்லும் பொழுது அவன் பல காரணங்களை சொல்லி வர மறுக்கிறான். ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், வேற யாராகிலும் நீர் அனுப்பிவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பை அல்லல் தட்டுகிறான். உதவாத காரணங்களை, ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லுகிறான். காரணம் என்ன? இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 7:25 40 ஆண்டுகள் அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் சகல சாஸ்திரங்களிலும் மிகப்பெரிய வித்தகனாக அவன் இளவரசனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். அந்த 40 வயது முடிந்த நேரத்திலே ஒரு உணர்வு வருகிறது. அப்போஸ்தலர் 7:25 தன் கையினால்தான் இஸ்ரவேலர்களுக்கு, எகிப்தியருக்கு தேவன் இரட்சிப்பை தருவார் என்று இவனாக எண்ணி ஒரு கொலையை செய்து விடுகிறான், ஒரு எகிப்தியனை. அது கண்டுபிடிக்கப்பட்டு கொலை குற்றமாக மாறிவிடுகிறது. உடனே அவன் எகிப்திலிருந்து ஓடி மீதியான் தேசத்திலே தன் மாமனிடத்திலே தஞ்சமாகிறான். 40 வருடங்கள் அவனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாம் சமாதி கட்டப்பட்டு விட்டது. தேவன் மறந்து விட்டாரோ என்று ஒருவித அங்கலாய்ப்போடு கூட வேதனையோடு தன் வாழ்க்கையை ஒரு ஆட்டிடையனாக, ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்திலே உஷ்ணத்திலும் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பனியிலும் அவன் வேதனையோடு இருக்கிற நேரத்திலே தேவன் வந்து அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். எனக்கன்பானவர்கள், இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு ஏமாற்றம், கனவுகளும் தரிசனங்களும் மங்கி போன ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு இருண்ட பாதையின் வழியா நீங்க கடந்து செல்லுகிறீங்களா? இந்த நேரத்துல தான் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில உங்க கிட்ட வந்து உங்க பேரை சொல்லி அழைக்கிறார். காரணம் என்ன? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நேரத்திலே ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஐயா, பெயர் சொல்லி உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்பொழுது ஒரு வேதனையிலே, ஒரு போராட்டத்திலே, ஒரு ஏமாற்றத்திலே இருந்த காலகட்டம் மோசே, அப்பொழுதுதான் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் மகனே மகளே என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I will not forget you. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்பா. என் மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். ஏதோ ஒரு சங்கடத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலைகளை தான் ஆண்டவர் வருகிறார், பெயர் சொல்லி அழைத்து, மோசே வா, உன்னை நான் ஒரு இரட்சகனாக, தலைவனாக இந்த ஜனங்களுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். காரணம், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை மீட்டுக் கொண்டது நான் அல்லவா? ஆகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். எப்போ? கஷ்டம், ஏமாற்றம், மன சஞ்சலம் நிறைந்த நேரத்திலே மோசே மோசே என்று கூப்பிட்டு பெயர் சொல்லி அழைத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றேன்.
3 நாட்கள் கூட்டங்கள், 3 நாட்கள் ஊழியங்கள். 3வது நாள் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. தேவ சமூகத்திலே செய்திக்காகவும், தேவ சமூகத்திலே ஆராதனை நேரத்திலே தேவன் தம்முடைய கிருபையை, இரக்கத்தை, ஜனங்களுக்கு வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய கண்களுக்கு முன்னதாக ஒரு பெயரை கொண்டு வந்தார், உமா மகேஸ்வரி. நான் உடனே என்னுடைய சின்ன டைரியிலே எழுதுகிறேன். ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலத்தோடு இருக்கிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? அடுத்த உற்பவ கால திட்டத்திலே ஒரு ஆண் பிள்ளையை நான் உனக்கு தருவேன். ஆலயத்தினுடைய ஆராதனையிலே நான் இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கே உமா மகேஸ்வரி என்று இந்த ஆலயத்திலே, இந்த சபையிலே ஒரு சகோதரி உண்டு. ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? அடுத்த உற்பவ கால திட்டத்திலே தேவன் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவார். அந்த போதகர் ஊழியருக்கு ஒரே திகைப்பு. மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி என்று யாரும் இருக்காங்களான்னு அவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. திடீரென்று ஒரு தாயார் எழும்பி அழுகிறார்கள். ஏனென்றால் எல்கானா என்கிற மனிதன் அந்நாள் என்கிற தன் மனைவியினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறான். அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்ட நேரத்தில் இதே வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு சபையிலே கொடுக்கும் பொழுது ஒரு தாயார் எழும்பி அழுகிறார்கள். ஐயா, என்னுடைய மருமகள் பெயர்தான் உமா மகேஸ்வரி. அவளுக்கு தைராய்டு ஒரு பக்கம், திருமணமாகி 7 முறை அவளுக்கு கருச்சிதைவு. சமீபத்தில் அவள் தேவன் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. அவள் ஆலயத்திற்கு வர முடியல, சாப்பிடல, இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாள். ஏன் எனக்கு இந்த வேதனை? இது 8வது முறை எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறாள். உடனடியாக அந்த மகளை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி போதகர் அழைத்து அந்த மகளுக்கு சபையார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். அடுத்த உற்பவ கால திட்டத்திலே அந்த பிள்ளைக்கு கர்த்தர் சொன்னபடியே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்படி அடுத்த முறை நான் அதே ஆண்டு ஊழியத்துக்கு மறு ஆண்டு நான் செல்லும் பொழுது அழகான ஒரு ஆண் குழந்தை, நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அருமையானவர்களே, எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்து ஆசீர்வதிக்கிற தேவன். உமா மகேஸ்வரி என்று பெயர் சொல்லி அழைத்து அடுத்த உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தருவார். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? சொன்னபடியே செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு போராட்டத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் மோசேயை பெயர் சொல்லி அழைத்தது போல தேவன் தம்முடையவர்களை அறிவார். என் மகனே, மகளே, உன்னை நான் உள்ளங்கைகளிலே வரைஞ்சிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன். 2வது, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே நம்மை அறிந்திருக்கிறாராம்? 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆண்டவரில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் ஆண்டவரால் அறியப்பட்டிருக்கிறான். தன்னில் அன்பு கூறுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். வேதத்திலே ஒரு மகளை குறித்து நாம் பார்க்க முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே சீமோன் என்கிற ஒரு பரிசேயன், அந்த பட்டணத்திலே, இஸ்ரவேலிலே அந்த பட்டணத்திலே புகழ்பெற்ற ஒரு மனிதன், ஒரு பரிசேயன். அந்த கணம் பொருந்தின மனிதன் ஆண்டவரை ஒரு நாள் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார். ஆண்டவர் அந்த விருந்திற்கு செல்லும் பொழுது ஒரு பாவியான ஒரு பெண், ஒரு மகள் பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே, தலையிலே ஊற்றி அவரை முத்தம் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே, வீட்டில் விருந்தால் நுழையும் பொழுது கால்களை கழுவி வரவேற்பார்கள், நீ தண்ணீர் தரவில்லை. நீ உன்னை என் வீட்டிலே அழைக்கும் பொழுது எனக்கு முத்தம் செய்யவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இவள் அத்தனையும் செய்தாள். கண்ணீரினால் என் பாதத்தை துடைத்தாள், என் பாதத்தை முத்தம் செய்தாள், மனம் கசந்து அழுதாள், பரிமள தைலத்தை என் மேல் ஊற்றினாள்.
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். என்னிடத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எனக்கு அருமையானவர்களே, அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ. உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றாள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். அவருடைய அன்புள்ள நாமத்துக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மார்க்குவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30-31 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்னது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, குறைவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது ஆண்டவரிடத்தில் காட்டுகிற ஒரு அன்பு. அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளை பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய அன்புள்ள நாமத்துக்கும் ஏறெடுக்கிற எந்த பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே வலதுபுறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. 2 கூட்டங்களை பிறக்கிறார். வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என்று வலப்புறம் இடப்புறம் என்று 2 விதமான கூட்டங்களை பிரிக்கிறார். அந்த வலதுபுறத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள். நான் வியாதியோடு இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். எப்பொழுது என்று சொல்லும் பொழுது, சிறியவர்களாகிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அருமையானவர்களே, சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யங்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவரை நேசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறோம். நம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை நம்முடைய கிரியைகள் விளங்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிராஸ் டிவி ஊழியத்திலே எத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராஸ் டிவி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையோ மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக மாறுகிறது. உங்களுடைய பங்கு, உங்களுடைய பங்கு. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட அநேக குடும்பங்களிலே ஆறுதலான வார்த்தை கடந்து செல்ல உங்களுடைய பங்கு. எத்தனையோ மிஷனரிகள், சபைகளிலிருந்து நடைபெறுகிற ஊழியங்கள், ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்களுக்காக நடைபெறுகிற ஊழியங்கள் நம்முடைய பங்கு. சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வையுங்க. என்னுடைய மகள் சமீபத்திலே அவள் சுகப்பிரசவத்திலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். நான் அப்பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி எனக்கு ஒரு பேரன் பிறந்தான். என் மகள் நிறைமாத கர்ப்பிணியாக இந்த பிரசவத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த நேரத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு ஜப ஊழியம், மன்றாட்டு ஊழியத்திற்காக 3 நாட்கள் புறப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் தூத்துக்குடி பட்டணத்திலே ஒரு நாட்டு மருந்து கடையிலே என் மகளுக்கென்று சில மருந்து வகைகளை என் மனைவி வாங்க சொல்லியிருந்தேன். அந்த கடைக்கு நான் போயிருக்கும் போது ஒரு ஏழை தாயார், தூத்துக்குடி அரசாங்க மருத்துவமனையிலே என் மகள் இருக்கிறாள், பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். அந்த தாய்மார்களுக்கு, அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கென்று சில லேகியங்கள், சில நாட்டு மருந்துகள் கொடுக்க வேண்டும், அது ஒரு பேக்கெட் தாங்க என்று சொல்லும்போது 150 ரூபா. அந்த தாயார் இடத்துல இருந்தது வெறுமனே ஒரு 100 ரூபா. எல்லாரிடத்துல ஏக்கமாக பார்க்குறாங்க, யாரும் உதவி செய்யலை. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறேன், எவ்வளவு? ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுங்க பிரதர் அப்படி. ஐயா தம்பி ஒரு 50 ரூபா கொடுங்க. நானும் ஆண்டவரே என் மக சுகப்பிரசவத்துக்காக நாங்களும் ஆயத்தமாக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஏழை தாய்க்கு உதவி செய்வோனும் 50 ரூபாய் எடுத்தவுடனே அவங்க கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. இந்த 50 ரூபாயில் நாமளும் ஒன்று குறைஞ்சி போகிறதில்ல, அவங்களும் கோடீஸ்வரன் ஆகிறது.
அவங்க போயிட்டாங்க. வண்டியை புறப்படும் பொழுது தான், ஐயோ அந்த 150 ரூபாயை நம்ம கொடுத்துருக்கலாமே, ஐயோ அப்படின்னு சொல்லி தேடுனா அந்த பாட்டி அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து. அதற்கு பிறகு ஒரு 2 நாட்கள் அந்த ஊழியத்துக்கு புறப்படுவதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கும் பொழுது இந்த நரிக்குறவ மக்கள் கூட்டம் ஒரு மத்தியான நேரத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மத்தியான நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஆண் குழந்தை, 1 வயசு பிள்ளை எழும்பி அங்கே பக்கத்தில் இருக்கிற டீ கடை, அந்த பேக்கரி எல்லாம் பார்த்துட்டு பசியோடு பார்க்குது. பார்த்த உடனே கண்கள் கலங்கிட்டு, ஐயோ நமக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அது யார் பெற்ற பிள்ளையோ, எளிய ஒரு குடும்ப பின்னணியில் இருக்குது. அந்த நரிக்குறவ கூட்டத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழந்தை மாத்திரம் அப்படியே பசியோடு பார்க்குது, சின்ன குழந்தை. உடனே ஓடி போய் பக்கத்து பேக்கரியில் ஒரு பெரிய பிரெட்டு பாக்கெட்டை வாங்கி கொடுத்தேன். மற்றவங்களுக்கு செய்கிறத சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். நான் இதை காரியங்களை முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். நான் ஊழியத்துக்கு தங்கி இருக்கிற வீட்டில் இருந்து அன்றைக்கி புறப்படும் போது அவங்க என்னிடத்துல ஒரு கவரை காணிக்க கொண்டு வந்து, உங்கள் பிள்ளையோட பிரசவத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன், இது அந்த பிரசவ செலவுக்குன்னு வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி வாங்க வச்சாங்க. நான் வீட்டில் எண்ணி பார்த்தா அதில் 50,000 ரூபா இருந்து. வெறுமனே ஒரு ஏழை தாய்க்கு 50 ரூபா கொடுத்தேன் அவங்க பிரசவித்த மகளுக்கு. ஆனால் என் மகளுடைய பிரசவத்துக்கு முன்னதாகவே ஒரு குடும்பத்தின் மூலமாக அந்த கவரில் 50,000 ரூபா இருந்து. அதில் ஊருக்கு ஒரு தசம பாகம் 5,000 ரூபாய் எடுத்து என் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தன் மனைவிக்கு முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு சகோதரியை குறித்து, ஒரு ஊழியக்காரருடைய மனைவியை குறித்து கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு போனால் மிக எளிய கஷ்டமான நிலைமையில் இருந்தாங்க. அந்த தசம பாகத்தில் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு ஓடி, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க சுகப்பிரசவத்துக்காக. ஐயா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இவள் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய அன்புள்ள நாமத்துக்கும் ஏறெடுக்கப்படுகிற எந்த பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அந்த படுத்த படுக்கையா முதுகெலும்பு ஆபரேஷன் பண்ணப்பட்ட அந்த தாயாருடைய கையில் அந்த 5,000 ரூபாய் கொடுத்துட்டு என் மகளுடைய சுகப்பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜெபித்தாங்க. அடுத்த நாள் என் மகளுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை தேவன் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்பின் கிரியைகளை காண்பிங்க. கடைசி நாட்களில் அக்கிரம மிகுதியாவதினால் அன்பு தணிந்து விடுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசிக்கும் பொழுது நீங்க கர்த்தருக்கே கொடுக்கிறீங்க. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அந்த பரிமள தைலத்தை பூசின அந்த மகளை பார்த்த ஆண்டவர் சொன்னார், மகளே சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் முதலாவது சொன்னேன், கஷ்டமான நேரம், மறக்கப்பட்ட நேரத்தில், வியாகுலப்பட்ட நேரத்தில் மோசேன்னு பெயர் சொல்லி அழைச்சார். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன், தம்மில் அன்பு கூறுகிறவர்களை, அன்பின் கிரியைகளை காண்பிக்கிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். கடைசியாக யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். யோபு என்கிற மனிதன் தன்னுடைய சரித்திரத்தில் அவன் எழுதுகிறான், யோபு 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார். சங்கீதம் 38:6 நீங்க பார்க்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டிருக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. உடைமைகளை இழந்தான், உறவாடின பிள்ளைகளை இழந்தான், மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழந்தான், நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தை இழந்தான், தன் உடல் நலத்தையே இழந்தான். அந்த யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். தாவீது சொல்லுகிறான் பாருங்க, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போகிறேன். சங்கீதம் 38:6, நாள் முழுவதும் நான் துக்கப்படுகிறேன். காரணம், பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? இருதய வியாதி நிமித்தமாக, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும், ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா?
மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே 12 வருடம் பெரும்பாடு, உதிரத்தின் ஊறல், கர்ப்பப்பையினுடைய பலவீனம், எவ்வளவோ செலவழித்து மருத்துவரால் குணப்படுத்த முடியல. நான் அவரை தொட்டால் சுகமாகேன். ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி பலவீனத்தோட, ஏதோ ஒரு எதிர்கால கவலையோடு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருமண காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்கள். அன்னைக்கு ஏலி என்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக, 1 சாமுவேல் 2:33 கீழ்ப்படியாத உன் பிள்ளைகளின் நிமித்தமாக அந்த பேர பிள்ளைகளால் உனக்கு வேதனை, பிள்ளைகளால் வரக்கூடிய வேதனைகள், பிள்ளைகளுடைய சீர்கேடுகளினால் வரக்கூடிய வேதனை, ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும். ஏதோ ஒரு வறுமை, ஏதோ ஒரு வியாதி பலன், ஏதோ ஒரு வேதனை. என்னுடைய 2 கைகளும் உடைந்த நேரம் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஏணி உடைந்து வீட்டிலிருந்து முதல் மாடியிலிருந்து நான் கீழே விழுந்தேன். 2 கைகளும் உடைந்து நொறுங்கின நிலைமை, வேதனை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ வேதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து விட்டேன், அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற நமக்காக சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தவர் உங்க வேதனைகளை அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். தன்னை நேசிக்கிற அன்புள்ள கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். நாம் ஜெபிக்கலாமா? தேவன் தம்முடையவர்களை அறிவார், தன்னை நம்புகிறவர்களை அறிவார், பெயர் சொல்லி அழைத்து அறிவார், அன்பு கூறுகிறவர்களை அறிவார், அன்பின் கிரியைகளை செய்கிறவர்களை அறிவார், மறந்துவிட மாட்டார். உங்கள் வேதனைகளை அறிவார். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நோவாவையும் அந்த பேழையில் இருந்து அவனுடைய குடும்பத்தையும் சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்து ஒரு காற்றை வீச பண்ணினார். ஆதியாகமம் 8:1, ஆதியாகமம் 8:5, 10ஆம் மாதம் முதல் தேதியிலே நோவா ஒரு மலை சிகரத்தை கண்டான். அந்த காற்று வீசும் பொழுது ஜலம் அமர்ந்தது. தம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டை, அவர் நல்லவர், கைவிட மாட்டார். ஏற்ற வேளையிலே ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். 10ஆம் மாதம் முதல் தேதியிலே அந்த மலை சிகரத்தை கண்டான். இனி தத்தளிப்பு கிடையாது, தள்ளாட்டம் கிடையாது. தேவன் ஒரு வழியை திறப்பார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் உம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர். உம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர். நீ பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் அல்லவா? மோசேயின் தேவன். வேதனைகளை அறிந்த தேவன் அல்லவா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அறிந்த தேவன், அன்பு செய்கிறவர்களை, அன்பின் கிரியைகளை காண்பிக்கிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஒரு காற்றை வீச பண்ணுங்க. தத்தளிப்பு மாறட்டும். 10ஆம் மாதம் முதல் தேதியிலே நோவா ஒரு மலை சிகரத்தை கண்டு, இனி எனக்கு ஒரு காற்றை தேவன் நினைத்து வீச பண்ணிவிட்டார், இனி தத்தளிப்பு கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை வந்தது போல மலை சிகரங்களை, நம்பிக்கையை காணட்டும் உடைய பிள்ளைகள். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாங்க. இயேசு இரட்சகர் என்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.